கொலை 2 கொலை பண்றவன சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க ஒருத்தன் ஒவ்வொரு வாரம்னு சொல்லிட்டு சும்மா 79 வாரம் 79 கொலைகளை பண்ணி டெட்லியஸ்ட் சீரியல் கில்லர்னு சொல்லிட்டு அமெரிக்காவே பேசுற அளவுக்கு கொலை பண்ணிருக்கான். இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா 1980ல அமெரிக்கால சீட்டல்ன்ற ஒரு நகரத்துல வாரம் வாரம் ஒரு பெண்களா காணாம போயிட்டு மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டுட்டே இருக்காங்க. கொலை செய்யற பெண்கள்லாம் எங்க கிடைக்கிறாங்க தெரியுமா? காடுகள்லயும் பாலாற்றுலயும் ஆறுகள்லயும் ஏன் கால்வாயில கூட இருக்காங்க. இத பார்த்து அந்த ஊரே ரொம்ப பயந்து போயிருக்கு. போலீஸால ஒரு சின்ன துரும்ப கூட கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 1 வருஷமா சர்ச் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் கண்டுபிடிக்காம இருக்கிறதால ஒவ்வொரு வாரமும் கொலை நடக்கிறது நிக்கவே இல்ல. சும்மா வாரம் வாரம் கொலைகள் மட்டும் தவறாம நடந்துட்டே இருக்கு. இப்படி கொலைகளை பண்ணிட்டே இருக்கிற அவனுக்கு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கிரீன் ரெவர் கில்லர்னு சொல்லிட்டு ஒரு பேரே வச்சிடறாங்க. இந்த மாதிரி கொலை நடந்தா இவன் தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் பண்ணவே ஆரம்பிச்சிடறாங்க. ஊர் மக்கள்லாம் ரொம்ப பயந்துட்டே இருக்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. போலீஸ் உண்மையா கண்டுபிடிச்சாங்களா பொய்யா கண்டுபிடிச்சாங்களா தெரியல. இவன் தான் கொலைகாரன்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. அவன் யார் தெரியுமா? சாதாரண ஒரு பெயிண்டர். அவனோட பேர் தான் கிரே ரிட்வே. நடுத்தர வயது, சாதாரண குடும்பம், புருஷன் பொண்டாட்டின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காவன். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பொண்டாட்டி கூட வந்துட்டு நைட்டு மட்டும் கொலைகளை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அப்ப 1980ல டிஎன்ஏ டெஸ்ட்லாம் இல்லாதால இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு சரியான ஆதாரம் இல்லாம அவனை வெளியவும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கொலையாளி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியவும் போயிடுறான். அடுத்த 16 வருஷம் இந்த மாதிரி கொலைகள் நடந்துட்டே இருக்கு. சும்மா வாரம் கிடையாது, வருஷத்துக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு 2001ல டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வந்த பிறகு ஒரு 3 பெண்களோட டெட் பாடி சாம்பிள்ஸ் வச்சு இவன் கூட டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தி கிரே ரிட்வே தான் உண்மையான கொலைகாரன்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் இவனை கைதும் செய்யறாங்க. கொலை பண்ணி அந்த டெஸ்ட்லாம் எடுத்து இவன் தான் 49 கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஜட்ஜ் முன்னாடி நிக்க வச்சா அவன் யாருமே மறக்க முடியாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். நீங்க சொன்னது தப்பு, நான் 49 கொலை பண்ணல, கிட்டத்தட்ட 70க்கும் மேல கொலை பண்ண, சரியா எனக்கு கூட தெரியல அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஜட்ஜி போலீஸ் அங்க இருந்து எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. ஜட்ஜி ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் சாகர வரைக்கும் வெளியே வர முடியாத அளவுக்கு ஜட்ஜி கடைசியா சைன் போட்டு அனுப்பும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கேஸே பார்த்ததுல இவன் தான் the most prolific serial killer அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவனை ஜெயிலையும் தெளிறாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப கொடூரமான விஷயம். ஒரு 4 வருஷம் கழிச்சு செத்து போன 49 பேரோட பேரண்ட்ஸும் வந்து அவனை நான் பார்த்தே ஆகணும், அவனை திட்டியே ஆகணும், அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. அவனையும் சிறையில இருந்து வர வைக்கிறாங்க. இவங்க 49 குடும்பமும் அங்க வராங்க. வந்தவங்க எல்லாருமே பொதுவா என்ன பண்றாங்க? அவங்க சாபம் விடுறாங்க, திட்டுறாங்க, ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவன் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு பெண்களையே பிடிக்காது, எனக்கு இந்த வேலை செய்யறதுதான் நல்லா இருக்கு, பெண்களை கொலை பண்றது அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா கத்தி திட்டிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல இருந்த ஒரு குரலை கேட்டு அங்க இருந்த ஒட்டுமொத்த அரங்கமே அதிரி போச்சு. அது என்னன்னா, கொல்லப்பட்ட பெண்களோட ஒரு தந்தை மட்டும், நீ எதிர்பார்க்காத விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன், இங்க இருக்கிற எல்லாருமே அவங்க வேதனையால கத்துறாங்க, ஆனா நான் கர்த்தரோட கிருபையில இருந்து உன்னை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக்கு. என்னங்க 48 பேரோட பேரண்ட்ஸும் எல்லாருமே கத்தி அழுதுட்டு இருக்காங்க, நீங்க என்ன மன்னிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா கடவுள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அந்த கொலைகாரன் 48 பேரும் கத்தும் போது அழுவாத அவன் இந்த ஒரு மனுஷன் மன்னிச்சதுக்கு அப்புறம் அந்த கோர்ட்லயே உட்காந்து தேம்பி அழுகுறான். இதுக்கு ஒரு சின்ன கன்க்ளூஷன் நான் சொல்லணும்னா, 1000 சாபம் கூட செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரு தந்தையின் மன்னிப்பு செய்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.